ராமநாதபுரம் அருகே ஆலங்குளம் கிராமத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த கோவிலை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட 6 கிலோ வெள்ளி சுவாமி கவசம் மற்றும் 2,63,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். 3 பேர் கைது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி. சந்தீஷ் தனிப்படைக்கு பாராட்டு தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை அடுத்துள்ள ஆலங்குளம் கிராமத்தில் உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஐயனார் கோவில் உள்ளது. இக்கோவிலில் அதிகளவில் பக்தர்கள் வருகை தந்து தரிசனம் செய்வதுடன் அதிகளவில் காணிக்கை செலுத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி இரவு கோவிலின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் உண்டியலில் இருந்த பணம் மற்றும் சுவாமி அம்பாளுக்கு அணிவிக்கப்பட்ட வெள்ளி கவசத்தை திருடிச் சென்றனர். மேலும் மோப்ப நாய் மூலம் கண்டுபிடிக்க முடியாத வகையில் மிளகாய் பொடியை தூவிச் சென்றுள்ளனர். இதையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி. சந்தீஷ் உத்தரவின் பேரில் சார்பாய்ப்பாளர் சதீஷ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. உத்தரகோசமங்கை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தனிப்படை போலீசார் 29ஆம் தேதி இந்த பகுதியில் பயன்படுத்தப்பட்ட கைபேசி எண்களை ஆய்வு செய்தனர். இதேபோன்று இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வெளியூர் சென்று வராமல் இருந்தவர்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். ஆலங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பார்த்திபன் என்ற இளைஞர் அவ்வப்போது மதுரை, திருச்சி உள்ளிட்ட ஊர்களுக்கு சென்று வந்தது தெரியவந்தது. சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட தனிப்படையினர் பார்த்திபன் நண்பர்களான திருச்சி மாவட்டம் லால்குடியைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் சரவணன் ஆகிய இருவர் என மூவரையும் இணைந்து கடந்த 29ஆம் தேதி இரவு கோவிலின் பின்புறம் உள்ள மதில் சுவர் மீது ஏறி கோவிலுக்குள் நுழைந்துள்ளனர். சுவாமி சன்னதிக்கு எதிரே உள்ள 2 உண்டிகளையும் உடைத்து அதிலிருந்து 2,63,000 ரூபாய் பணம் மற்றும் சுவாமிக்கு அணிவித்திருந்த 6 கிலோ எடை உள்ள கவசத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து மூவரையும் தனிப்படையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 6 கிலோ எடை கண்ட சுவாமி வெள்ளி கவசம் மற்றும் 2,63,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். திரு உத்தரகோசமங்கை காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். பின்னர் அங்கு சென்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி. சந்தீஷ் சிறப்பாக செயல்பட்ட தனிப்படைக்கு வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்கள்